ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சிஎல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆங்குலர் சிஎல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஆங்குலர் சிஎலை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆங்குலர் சிஎல்ஐக்கான கமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜி அப்படின்றது வந்து ஆங்குலர் சிஎல்ஐக்கான பேஸ் கமெண்ட். இப்போ நான் வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இந்த நியூ. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு சாம்பிள் அப்படின்றதுனால ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்ம ஒரு நியூ ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட். இப்போ என்ஜி அப்படின்றது வந்து ஆங்குலர் சிஎல்ஐக்கான கமெண்ட்டு. நியூ அப்படின்றது வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கான கமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட நேம். ஸோ இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பை டிஃபால்ட்டாக வந்து ரவுட்டிங் ஆட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ இந்த ரவுட்டிங் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் எஸ் கொடுத்துக்கலாம், வேணும்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய சைல்ட் ஸ்டேட் இருக்குது இல்லையா, அதாவது வந்து நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா எஸ்சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா சாஸ் எல்எஸ் நான் எந்த ஃபார்மேட் வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து எஸ்சிஎஸ்எஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ டிபெண்டன்சி வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய என்பிஎம் இன்ஸ்டால் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த என்பிஎம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே நோட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு தேவையான நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஓகேவா? இந்த டிபெண்டன்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். நம்ம ஆங்குலரில் யூஸ் பண்ணுற எல்லா லைப்ரரிஸ் டீட்டெயிலும் இதில் தான் இருக்கும். கோர் லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் பார்ட்டி லைப்ரரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் விஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு உங்கள் டெஸ்க்டாப் போனீங்கன்னா நமக்கு நான் டெஸ்க்டாப்பில் தான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கா, இது ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன்ன்றதுனால ஒரு சில டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ஆங்குலர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இதில் மேலே வந்து ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆங்குலர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்குலருக்கு தேவையான எல்லா எக்ஸ்டென்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் வந்து இது படிக்கணும். நான் எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த ஆங்குலர் எசென்ஷியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுதா, நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா எக்ஸ்டென்ஷனுமே வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இது ஒன்றே போதும். ஸோ இது இல்லாமல் சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் வந்து இந்த சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நான் எடிட் பண்ண போகிற கோட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய சிஎஸ்எஸ் ஃபைல், இதுதான் வந்து என்னோடய index.html ஃபைல். இந்த ஃபைல் தான் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது இனிஷியலாக லோட் ஆகும். ஓகேவா? மற்றபடி என்னோடய கோடிங் எல்லாமே இந்த பார்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்குள்ளே என்னோடய கோடிங் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதை பற்றி நான் லேட்டர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இப்போ நீங்கள் ngServe கமெண்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் அனாலிட்டிக்ஸ் டேட்டா வந்து நான் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும் கூகுள். நீங்கள் எஸ் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், நோ கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் செட்டப் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 4200 போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை வியூ பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? ஸோ இது வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த போர்ட்டை கிளிக் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நம்ம அப்ளிகேஷனை வியூ பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அதோட போர்ட் நம்பர் வந்து 4200. ஸோ அந்த போர்ட் நம்பர் நான் அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் பண்ண அப்படின்னா என்னோடய ஆங்குலர் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டீட்டெயிலெலாம் வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா app.component சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலில் தான் அதுக்கான கோடிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபைல் போய்க்கோங்க, இதில் இருக்க கோடு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ரவுட்டர் அவுட்லெட் இருக்குது தெரியுமா, இதை மட்டும் விட்டுருங்க. இது இல்லாமல் மீதி என்னென்ன கோடு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா திரும்ப இங்கே கம்பைல் ஆகி ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் எதுவுமே இருக்காது. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம், அந்த ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்.